வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சரி சென்டர். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க பிரீத்தி எக்கோ செஃப் ப்ளஸ். இதுக்கு வந்து புதுசாக ஒரிஜினல் பாடி செட் நம்ம போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே மோட்டர் கப்ளரு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் நெம்முனீங்க அப்படின்னா மேலே அந்த கப்ளர் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் கீழே டேர்ன் பண்ணிவிட்டு அடியில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நம்ம கழட்டிக்கலாம். அடியில் இருக்கக்கூடிய 4 ஸ்க்ரூவையுமே நம்ம கழட்டிக்கலாம். கழட்டுற ஸ்க்ரூ நல்லா இருந்தால் இதே போட்டுக்கலாம். இல்லை ஸ்க்ரூ சரியில்லைன்னா புதுசாக வேறு ஸ்க்ரூ நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெறும் பாடி செட்டு மட்டும்தான் மாற்ற போகிறோம். ஏன்னா மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நமக்கு சுவிட்ச் முதற்கொண்டு நல்லா இருக்குது, ஓவர்லோடு சுவிட்சும் நல்லா தான் இருக்குது. அதனால் நம்ம பாடி செட்டு மட்டும் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம சேனலை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரெண்டாவது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஓவர்லோடு சுவிட்சோட இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணி கீழே அமுத்துனீங்கன்னா அந்த ஓவர்லோடு சுவிட்ச் நமக்கு தனியாக வந்துடும். சுவிட்ச் தனியாக வந்துடும். இப்போ நமக்கு அந்த பிளேட் தேவையில்லை, தூக்கி போட்டாச்சு. ரெண்டாவது, இந்த சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாபை கழட்டிக்கலாம். இந்த நாபுக்குள்ளே 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்க்ரூவையுமே நம்ம கழட்டிக்கலாம். இந்த ஸ்க்ரூ வந்து கிடைக்காது, கொஞ்சம் பத்திரமா சேஃபாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரூ மறுபடியும் நம்ம போடணும். உங்களுக்கு ஏதோ டவுட்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஃபுல்லாக நீங்கள் அரைச்சதெல்லாம் வந்து மசாலாலாம் உள்ளதாக இருக்கும். பக்காவாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மெயின்ஸ் கார்டு ஒயர் வந்து அவங்க அதே போட சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒயர் நல்லா இருக்குது, இப்போ தான் ரீசனாக தான் மாற்றிருக்காங்க. இப்போ மோட்டர் கீழே இருக்கக்கூடிய ஃபிட்டிங் ஸ்க்ரூ கழட்டிக்கலாம். ஸ்க்ரூஸில் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. சவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு காதெல்லாம் கூசும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு டைட்டு. ஏன்னா அரைக்கிற ஜார் வந்து கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா உள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி இறங்கி கசன்னு. இதனால் வந்து மோட்ரு கம்ப்ளைண்ட் ஆகும். கண்டிப்பாக மோட்ரு என்ன ஆகுனா தண்ணி உள்ளே இறங்கி பாடி ஷாட் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் காயில் வீணாக போயிடும். 10 வருஷம் வரக்கூடிய ஒரு மோட்ரு வந்து நீங்கள் 10 மாதத்தில் போக வச்சுருவீங்க. இப்போ கீழே கவுத்துக்கலாம், டாப்பை கழட்டிக்கலாம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? சத்தியமாக பார்த்தீங்களா, ஒரு மனசாட்சியே இல்லை. ஏங்க இப்படி இல்லாமல் அரைப்பீங்க? இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா இது வந்து உள்ளே தண்ணி இறங்க 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 என்னன்னா மோட்ரு வந்து பாடி ஷாட் வரும். அப்போ இந்த கப்புக்குள்ளே தண்ணி நிற்கும். அப்போ அந்த தண்ணியோடு சேர்ந்து ஜார்லேயும் சேர்ந்து இறத்தடிக்கும். இந்த மிக்சினால் பல பேர்த்தோட உயிர்கள் வந்து போயிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு கருவியாக நினைக்கிறீங்களே வழிய உங்களுடைய ஒரு வாழ்க்கை, உங்களோட லைஃப்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. அரைச்சா போதும், சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து இருக்காதீங்க. நம்ம டெய்லியும் எப்படி குளித்து சுத்தபத்தமாக இருக்குமோ அதே மாதிரி இதையும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஜாரில் தண்ணி இறங்குதுன்னா மொத்தம் வேலையாக கடைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வராது. மோட்டரே அந்தளவுக்கு ஜாம் ஆகி கிடக்கு. இந்த அளவுக்கு மோட்ரு ஜாம், அந்தளவுக்கு உள்ள பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் என்ன தான் பண்ணுறது? பார்த்தீங்களா, எல்லாம் நீங்கள் அரைக்கிற மசாலா தான். இப்போ நம்ம இந்த ஒயர்லாம் வெளியே எடுத்துக்கலாம். இந்த பழைய கவரையும் நான் தலையை சுற்றி வீசிடுவேன். நான் முதல் வேலையை காலையில் குப்பையில் போட்டுருவேன். அந்த அளவுக்கு குப்பையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மிக்ஸி வந்து நம்ம நண்பர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார்.
அவரே ஷாக் ஆயிடுவார். வீட்டில் ஒரு ஃபைட்டே நடக்கும். என்னம்மா நீ இப்படியாம்மா மிக்ஸி வச்சுக்குவா, அவர் இப்படி திட்டுறாருமா அப்படின்னு அவங்க வீட்டில் ஒரு சண்டை வரலாம். அந்த சண்டைக்கு காரணம் நானாக தான் இருக்கணும், மன்னிச்சிருங்க. பட் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஏன்னா உங்கள் லைஃப், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தயவுசெய்து ஏன்னா தானோன்ட்டு தயவுசெய்து இருந்துடாதீங்க. இந்த மோட்டரோட ரப்பர் முக்கியம். இப்போ பழைய பாடி சைடை தூக்கி கடைசிட்டு மோட்டர் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மோட்டரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மோட்டரோட ஃபிட்டிங்ஸ் ரப்பரே வந்து நஞ்சிருச்சு அப்படியே. இது நான் மறுபடியும் தயவுசெய்து நான் போட மாட்டேன் இந்த ரப்பர். ஏன்னா அந்தளவுக்கு வருங்கதா பார்த்தீங்களா, போச்சு. ஏன்னா எனக்கு ஒரு மனசாட்சி இருக்குது. நம்ம இதே ரப்பரை கலட்டி போட்டு க்ளீன் பண்ணி கொடுத்து அந்த வேலையே நான் பண்ண மாட்டேன். எனக்கு 10 ரூபா கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தங்கிற நேம் இருக்கணும். இந்த 10 ரூபா நாளைக்கு அவங்க எந்த வகையில் வேணாலும் அவங்ககிட்ட நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இதில் வந்து சம்பாதிக்கணும், லாபம் பார்க்கணுங்கிற நோக்கத்தில் நம்ம இந்த வேலையை பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபீல்டில் இருக்கிற மெக்கானிக்கல் நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்குமே எல்லாத்துக்குமே ஒரு இலகிய மனசு தான். யாரும் இந்த தவறு நாங்கள் பண்ணுறது இல்லை. கஸ்டமர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, பழசே போட்டிருப்பாங்களோ அப்படின்னு. இந்த தவறை நாங்கள் என்றைக்கும் பண்ணதில்லை. பக்காவாக மோட்டரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம புது பாடி செட்டில் நம்ம செட் பண்ணிடலாம். பேலன்சிங் ரப்பர் நம்ம புதுசாக போட்டுக்கலாம். இது என்ன ஒரு பியூட்டினா, மோட்டரில் இறங்கலை, சைடில் தண்ணி நின்னதோடு தப்பிச்சுது. இல்லைன்னா கண்டிப்பாக மோட்ரு வீக் ஆகிருக்கும். தண்ணி இறங்குறதுனால மோட்டரில் என்ன ஆகுனா, மோட்டரோட ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகிரும். அதாவது பேலன்சிங் மிஸ் ஆகும். ஆர்மிச்சரில் தண்ணி இறங்கி துரு பிடிச்சதுன்னா கார்பன் வந்து ஓவர் ஸ்பார்க் வரும். ஆர்மிச்சர் ஓவர் ஹீட் ஆகும். அப்போ ஹீட் ஆகும், மோட்டர் ஃபீல்டும் போகும், ஆர்மிச்சரும் கம்ப்ளைண்ட் வரும். இந்த தண்ணி உள்ளே இறங்க இறங்க இங்கே ஃபுல்லாக துரு பிடிக்கும். அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு மோட்ரு ஓடி நிற்கும் போது வைன்னு சவுண்டு வரும். நம்ம எங்கே போய் உரசுற மாதிரி சவுண்டு வரும். இப்போ நம்ம மோட்டர் ரன் ஆகும்போது இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம். எனக்கு எப்பவுமே கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் பிடிக்குங்க. இந்த கசகசன்னு மாட்டதெல்லாம் நமக்கு பிடிக்காது. இந்த அறக்க பறக்க வேலை பார்க்குறது நமக்கு பிடிக்காது. சுத்தமாக செஞ்சு நம்ம பழகிட்டோம். ஓகே, இப்போ மோட்ரு ரெடி. இப்போ ஏன் டேபிளை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டுக்கு லெக் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். நமக்கு செட்டாகவே லெக் எல்லாமே கொடுத்துருவாங்க. வெள்ளை கலர் பாடி செட்டு போடும்போது நீங்கள் மோட்டரெலாம் சர்வீஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கையை சுத்தமாக கழுவிக்கோங்க. இல்லைன்னா அந்த கையில் இருக்கிற அழுக்கே நமக்கு ஒட்டும். நமக்கு இதில் வந்து நாப் செட் எல்லாமே வந்துடும். இந்த லெக்கும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எப்போவுமே ஒரு சோஃபாயில் வச்சு
ஸ்ப்ரே பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறது. வச்சு அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு கீழே அடியில் தானாக வந்துடும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கணும். போட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நீங்கள் நெம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே கட்டாயிரும். சோப் தண்ணி அடிக்கிறீங்க, வச்சு உள்ளே ஒரு அமுத்துறீங்க, அழகாக உள்ளே நமக்கு கரெக்டாக சிட்டிங் ஆயிரும். உள்ளே அமுத்துனீங்கனாலே போயிடும், அப்படியே வலிக்கிட்டே உள்ளுக்குள்ளே போயிடும். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆச்சு நான் இதை போடுறதுக்கு. ஸ்க்ரூ ட்ரைவர் எதுவுமே யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை நமக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ லெக்கு போட்டு முடித்தாச்சு, தொடச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா மோட்டர் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம புது ஃபிட்டிங் லப்பர் நம்ம போட்டுக்கலாம், பேலன்சிங் லப்பர் மோட்டரோட. இப்போ பாடி செட் நம்ம வச்சுருக்கோம். இதுக்குள்ளே இந்த ரப்பரை போட்டுக்கலாம். இப்போ சுவிட்ச் ஒயரோட உள்ளே நம்ம இறக்கிக்கலாம். பொறுமையாக வேலை செய்யுங்க. இப்போ நமக்கு கரெக்டாக ரப்பர் உள்ளே சீட்டிங் ஆயிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம இதுக்கு மேலே மோட்டரோட ஃபிட்டிங் லப்பர் எப்பவுமே மறக்காமல் இதுக்கு மேலே வச்சுருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக துரு பிடிச்சங்காட்டி அப்போ தான் நமக்கு அந்த நாய்ஸ், மோட்ரு ஓடும்போது நாய்ஸ் வராது. இப்போ இதுக்கு மேலே கப் லப்பர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம டாப்பை ஃபிட் பண்ணிக்கலாம். படியில் ஸ்க்ரூ போட்டுக்கலாம். எப்பயுமே உள்ள மோட்டரோட ஃபிட்டிங்ஸ்கில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரூவில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா கழட்டும் போதே நமக்கு நம்ம ரொம்ப ஜாம் டைட்டில் சவுண்டு பயங்கரமாக கீச்சுன்னு வந்தது. அதனால் நம்ம ஒரு ட்ராப் ஆயில் விட்டு போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 4 பக்கம் ஸ்க்ரூ போட்டோம். இப்போ அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். பொறுமையாக டைட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் விடும்போது காயில் ஏதாவது கொண்டே குத்தி காயமாக இருப்பது. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம மோட்டரை நீட்டாக கழட்டியெல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு பாடி செட்டு மாற்றி பேக் பண்ணிடலாம். ரொம்ப நமக்கு இதே வேலை அப்படிங்கிறதுனால நம்ம டக்குன்னு அந்த வேலையை செஞ்சிடறோம். நம்ம நண்பர்கள் வந்து புதுசாக பண்ணுறவங்க பொறுமையாக பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது டவுட்னா நம்ம கால் பண்ணுங்கள், நான் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பாடி செட் வேணுனாலும் எவ்வளோ பீஸ் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து உங்கள் அட்ரஸ் கொரியர் அனுப்பிச்சி தரேன். இந்த ஒரிஜினல் பாடி செட் பார்த்திங்கன்னா நமக்கு 550 ரூபா வருது. இதே பிரீத்தி ப்ளூ லீஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு 650 ரூபா வரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபா பாடி செட் வாங்கி நான் 100 ரூபா தான் எக்ஸ்ட்ரா நான் கஸ்டமர்கிட்ட கேட்டிருக்கேன். அதாவது நம்மளுடைய லேபர், அவ்வளோதான். நம்ம வந்து அதிகமாக ஆசைப்பட்டு கேட்குறதில்ல. எப்போவுமே போதும். ஒருத்தர்கிட்ட நம்ம 100 ரூபா வாங்குறோன்னா அந்த 100 ரூபா 100 பேர்த்துக்கிட்ட வாங்கினோம்னா பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. நமக்கு போதும். அந்த 50 கஸ்டமர் நமக்கு கிடைச்சா போதும்.
இப்போ நமக்கு இந்த சுவிட்ச் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவிட்ச் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 2 3 பவுஸு 1 2 3 இந்த நாபை வந்து இப்படி மேலே அப்படி வர மாதிரி ஃபிட் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக நமக்கு அந்த நாபோட ஸ்க்ரூ வந்து கரெக்டாக ஆப்போசிட் நமக்கு வர மாதிரி வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூ வந்து போட்டாச்சு. இந்த லைட்டாக தொடச்சிட்டு இந்த நாவை ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஃபிட்டிங்ஸ் நமக்கு அப்படியே வந்துடும். தெரியுதுங்களா? 1 2 3. ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மெயின்ஸ் கார்டு வந்து ஃபிட் பண்ணிட்டோம். அதாவது இந்த இடம் எதுக்காக கொடுத்துருக்கான்னா இந்த ஒயர் வந்து கசகசன்ட்டு இல்லாமல் நீட்டாக உள்ளே வந்து ப்ரெஸ் பண்ணி விட்றதுக்காக தான். இப்போ நானும் இங்கே எல்லாமே ப்ரெஸ் பண்ணி விட்டேன். மெயின்ஸ் கார்டு வரக்கூடிய ஒரு ஒயரும் நான் இங்கே ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெயின்ஸ் கார்டு பின்னாடி ஒரு முடிச்சு போட்டிருக்கு. இந்த ஒயரும் மோட்டர்லேருந்து வரக்கூடிய காமன் ஒயரும் ரெண்டுமே வந்து நம்ம எதுக்கு போகும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். அதாவது பிரேக்கர் ட்ரிப்பர் சுவிட்சுக்கு போகும். ஓவர்லோடு சுவிட்சுன்னு சொல்லுவோம், ஒவ்வொருத்தர் ட்ரிப்பர் சுவிட்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 2.7 750 வாட்ஸ்க்கு வந்து நீங்கள் 2.7 போட்டுக்கோங்க, போதும். அதுவே போதுமானது. ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ட்ரிப் ஆகாது, காயில் ஹீட்டாகி போயிடும். இது எதுக்காக மோஸ்ட்லி கொடுக்குறோன்னா காயிலோட வாட்ஸ் அதிகமாகும் போது என்னென்னா இதனுடைய ஆம்பிரேஜ் வந்து இதுலேருந்து 3 amps இல்லை 4 amps வரைக்கும் எடுக்கும் போது இங்கே என்ன ஆகுனா ஹீட் ஆகி உள்ளே நமக்கு ட்ரிப் ஆயிரும். அதுக்காக நம்ம குறைஞ்ச அளவுலேயே நம்ம போடுறது இந்த ட்ரிப்பர் சுவிட்ச். அதிகமாக ஆம்ஸில் நீங்கள் 5 amps போட்டிங்க அப்படின்னா காயில் போயிடும், இது போகாது, ட்ரிப் ஆகாது. நீங்கள் ஒரு 1000 வாட்ஸு அப்படிங்கும்போது நீங்கள் 5 amps போட்டுக்கலாம். இந்த ப்ரீத்தி எக்ஸ்ப்ரோ மிக்சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 amps போடலாம், தாராளமாக போடலாம். இதுக்கு வந்து நம்ம 2.7 தான் மினிமம். இதில் நீங்கள் ரொம்ப 2 amps நீங்கள் போட்டிங்க அப்படின்னா போடலாம், 2 amps போடலாம். பட் கொஞ்சம் லோட் ஆனாலும் டக்குன்னு ட்ரிப் ஆகிக்கும். பட் 2 amps போடலாம், இன்னமும் கொஞ்சம் சேஃப்னு கூட நான் சொல்லுவேன். 2.7ஓட 2 amps கூட நீங்கள் தாராளமாக போடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த 2 ஒயரும் மட்டும்தான் ட்ரிப் சுவிட்சுக்கு பேலன்ஸு. மற்றபடி எல்லாமே நீட்டாக பக்காவாக நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து பேக் கவர் போட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பிரேக்கர் சுவிட்ச் போட்டோம். மேலே ஒரு நட்டு நம்ம எதுக்கும் போட்டுக்கலாம், ஏன்னா தேவையில்லை. பட் இருந்தாலும் ஒரு நட்டு போட்டு நீங்கள் சேஃப்டிக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியோட வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம இதுக்கு உண்டான ஸ்க்ரூஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய ஸ்க்ரூ போட போகிறதில்ல. இதுக்கு வந்து நான் புது ஸ்க்ரூ தான் நான் போட போகிறது. ஏன்னா பழைய ஸ்க்ரூலாம் துரு பிடிச்சிருக்கு. பட் அது எமர்ஜென்சிக்கு வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு நான் வந்து புதுசே போட்டுக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு பழசு போடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை, அதனால் புதுசே போட்டுக்கலாம். இந்த 10 ரூபாயில் எனக்கு ஒன்றும் ஆக போகிறது ஒன்றும் கிடையாது. இத்தனையும் பண்ணிவிட்டு கடைசியில் பழசு போட்டோம்னா நம்ம வேலை செஞ்சதுக்கு அர்த்தமெல்லாம் போயிடும்.
அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ பக்காவாக போட்டாச்சு. இந்த டஸ்ட்டை தொடச்சிருவோம். இந்த வெள்ளை மிக்ஸி நம்ம அசம்பிள் பண்ணாலே கொஞ்சம் அங்கங்கே டஸ்ட்டு அழுக்கு மை ஒட்டும். இப்போ நமக்கு இது பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு மேலே வந்து கப்ளர் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ இதுலேருந்து கழட்டின பழைய கப்ளர் போட போகிறதில்ல, புது கப்ளர் தான் நான் போட போகிறேன். நீங்கள் எப்போ கப்ளர் போடும்போதும் இந்த காடியை கவனிக்கணும். அதாவது இதில் ஒரு காடி ஒன்று கொடுத்துருப்பான் சரிங்களா, இதுலேயும் காடி கொடுத்துருப்பான். இந்த காடி வந்து கரெக்டாக நம்ம இதில், அதாவது இதுக்கு இப்படி நேருக்கு நேராக வச்சு மேலே வச்சு இந்த ஏதோ ஒரு கட்டிங் பிளேட் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா உள்ளே போய்க்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மோட்ரு ரன் ஆகுதாங்கிறத பார்த்துட்டு, எப்படி ரன் ஆகுங்கிறது பார்த்துட்டு நம்ம கப்ளர் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஆயில் விட்டேன், இன்னமும் கொஞ்சம் ஆயில் விட வேண்டியது வரும். எப்படி ரன் ஆகுதுங்கிறது பார்த்தலாம். நம்ம ரெடி பண்ணுறது ரன் ஆகாமல் போகாது. நான் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். அதாவது பல்ஸு 1 2 3. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கப்ளர் போட்டோம். இப்போ மோட்டரோட நாய்ஸே உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இவ்வளோ தான் நம்ம மிக்ஸி ரொம்ப சிறப்பாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். தரமாகவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணணுன்னா மறக்காமல் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறேன். நம்ம ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நானே ஃபிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாடி செட்டு ஒரிஜினலாக நான் வாங்கி அனுப்புகிறேன். உங்கள் அட்ரஸ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பாடி செட்டுக்கு வெறும் 550 ரூபா நீங்கள் அனுப்புனா போதும். அது போக கொரியர் சார்ஜ். கொரியருக்கு மினிமம் வந்து 1 கிலோவுக்கு 40 ரூபா. தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா, கேரளா கர்நாடகா அந்த மாதிரி அதர் ஸ்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா 80 ரூபா. 1 கிலோவுக்கு வந்து 80 ரூபா. 1.5 கிலோ வரைக்கும் நம்ம கொரியர் சார்ஜ், அதாவது வெயிட் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 + ஒரு 40 120 ரூபா மினிமம் ஒரு கொரியர் சார்ஜ் வரும். கண்டிப்பாக உங்களை நான் கொரியர் பண்ணுறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி வியூவர்ஸ்.